நம்ம தளபதியோட ஜனநாயகம் படத்துக்கு வந்து பொங்கல் ரிலீஸ்னு சொல்லி ஜனவரி 9, 2020 டேட்டை வந்து லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு வகையில் அந்த ஒரு டேட்டை லாக் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கப்புறம் மொத்தமாக எத்தனை நாள் வந்து லீவ் இருக்குது, எத்தனை நாள் ஹாலிடே வந்து நம்ம ஜனநாயகம் படத்துக்கு இருக்குன்னு சொல்லி இந்த ஒரு வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மட்டும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் மொத்தமாக எத்தனை நாள் லீவுன்னு பார்த்தலாம். ஜனவரி 9 வந்து ஃப்ரைடே, என்னதான் ஃப்ரைடேவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டே, ஸோ அதனால சூப்பராக கலெக்ஷன் ஆயிரும். அதுக்கப்புறம் ஜனவரி 10 and 11 பார்த்தோம்னா வீக்கெண்டு, சாட்டர்டே சண்டே, ஸோ சூப்பரான கலெக்ஷன் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பொங்கல் வீக் ஸ்டார்ட் ஆயிரும். ஜனவரி 12, 13 வந்துட்டு பொங்கல் வீக்கோட ஃபர்ஸ்ட் டே. எப்படி தான் லீவ்லாம் விட்டுருவாங்க ஸ்கூல், ஸோ அதனால அந்த டேவும் வந்துட்டு சூப்பரான ஒரு கலெக்ஷன் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஜனவரி 14, 15, 16 மூணுமே வந்துட்டு பொங்கல், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல், ஸோ லைனா வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ஃபெஸ்டிவல். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக லீவாக தான் இருக்கும். எல்லாருமே வீட்டில் எல்லாம் ஜாலியாக இருப்பாங்க. ஸோ மதியான நேரம் வந்துட்டு எல்லாம் கண்டிப்பாக படத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு எல்லாருமே டிசைட் பண்ணுறதுனால. அது போக அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஜனவரி 17 and 18 பார்த்தோம்னா மறுபடியும் வீக்கெண்ட், சாட்டர்டே சண்டே. ஸோ இப்படி பார்த்தோம்னா ஒரு 9 நாள் கிட்ட வந்து நம்ம தளபதியோட ஜனநாயகம் படத்துக்கு வந்து லீவ் இருக்கு. பொதுவாகவே நம்ம தளபதியோட படம் பார்த்தோம்னா பெருசாக லீவ் இல்லாத நாளில் ரிலீஸ் பண்ணாலே வந்து சூப்பரான ஒரு கலெக்ஷன் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு லியோ படம் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு வீக்கெண்ட் மட்டும்தான், அதுக்கப்புறம் எப்பயும் போல ஒரு நார்மல் டேஸ் தான். அதுக்கே வந்து அந்த படம் வந்து சூப்பரான ஒரு கலெக்ஷன் பண்ணிருந்துச்சு. பட் இப்போ ஜனநாயகம் படத்துக்கு பார்த்தோம்னா ஒரு ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட், அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் வீக் ஃபுல்லாமே வந்துட்டு லீவ் இருக்கு. இந்த ஒரு சூப்பரான சுச்சுவேஷனில் நம்ம தளபதியோட ஜனநாயகம் படம் வந்து யூஸ் பண்ணுமா இல்லை வேஸ்ட் பண்ணுமான்றது உங்க கருத்தை சொல்லுங்க. அப்படி ஒருவேளை யூஸ் பண்ணா இந்த ஒரு லீவ் டேஸ்ல மட்டும் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணுன்ற உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பார்க்கலாம் எவ்வளவு கலெக்ஷன் எல்லாரும் சொல்றீங்கன்னு.